வெல்கம் பேக் டு ரைட் இன்ஃபோ சேனல். நம்ம இன்ஃபோ சேனல் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது ஆரி பைக், அதாவது ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறவங்களா கூட இருக்கட்டும், இல்லை பைக்கு பம்பர் சேஞ்ச் பண்ணுறவங்களா கூட இருக்கட்டும், அவங்களுக்கு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் லாஸ்ட் இந்த வண்டி எடுக்கிறப்ப பம்பர் இன்னொரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் இந்த பம்பரை எடுத்தது. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்குன்னு எனக்கு அந்த டைம் எனக்கு தெரியலை. பார்க்க லுக்கு செம்மையாக இருந்தது. ஆனால் அது வாங்கினதுக்கு பின்னாடி அது எந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப புவரான ஒன்றுன்னு சொல்லி எனக்கு தெரியல அந்த டைம். நான் அந்த வீடியோ பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணுறேன்னா, என்ன மாதிரி யாரும் இந்த பம்பர் வாங்கி ஏமாற்ற வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதாவது உங்களோட எதிர்பார்ப்புகள் ஏமாற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பைக்கோட வேல்யூ ஒருத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.3 லேக் உரிய வண்டி. அது 180 kgக்கு அபோவ். இப்போ அரிய பைக்குனாலே 2.2 மேலே தான் வரும். வெயிட்டு பார்த்தா 180 kgக்கு மேலே தான் இருக்கும். அப்படி உள்ள சுச்சுவேஷனில் இவங்க போடுற அந்த பம்பர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ. இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கிளாசிக் பைக் எல்லாமே அந்த பம்பர் பார்த்தா ரவுண்ட் சர்க்கிளில் இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு கருவுடு வளைஞ்ச ஷேப்பில் இருக்கும். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து கும்பா மாதிரி இருக்காது. இதில் இப்போ இந்த மீட்டியர் பைக் லான்ச் பண்ணதுலேருந்து இந்த ஒரு புது விதமான பம்பரை கொண்டு வந்தாங்க. அது பார்க்க லுக்கு நல்லா இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அதில் அந்த ஆரின்னு சொல்லி லோகோ போட்டு அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்க்க லுக்கு செம்மையாக இருந்தது. அதுக்காக தான் நான் அந்த பம்பரே வாங்கினேன். அந்த வண்டியோட, அதாவது வண்டி எடுக்கிற அன்றைக்கி டெலிவரி பண்ணி அதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 4000 ரேஞ்சு எனக்கு வந்தது. அந்த சமயத்தில் நான் அது வாங்கி மாட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்லேயே எனக்கு அதை விழுந்து சாஞ்சதில் கிராக் ஆகிடுச்சு. எப்படி சாஞ்சிச்சுன்னு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, வண்டி இந்த மாதிரி சைடு ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டி இந்த வீட்டு வாசல் வழியில் நம்ம அக்கா பையன் குட்டி பையன் ஒருத்தர் ஏறி விளையாடி இந்த மாதிரி ரைட் சைடு ஏறவும் இந்த சைடு பிடிச்சி இப்படி ஏறினது வண்டி டபக்கு அந்த சாஞ்சிடுச்சு. அப்போ சாயும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பம்பர் அந்த வீடியோ கூட உங்களுக்கு காட்டுறேன் நான். இதுதான் அந்த பம்பர் எப்படி கட்டாக இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த ஜாயிண்ட். இந்த பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல். ஆக்சுவலாக சவுண்டு வச்சு உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஆக்சுவலாக சிம்பிளாக அந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு வெல்டிங் வச்சுருந்தாங்கன்னே கூட இது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸாக இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஜாயிண்ட் ஒரு அழகான டிசைனுக்கு இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைனில் ஒரு லோகோ மாதிரி பண்ணாங்க. இந்த மாதிரி டிசைனில் ஒரு இது மாதிரி பண்ணி இந்த இதில் ஆரின்னு போட்டு இந்த ஜாயிண்ட் ரெண்டும் இந்த இடத்துல, அதாவது இந்த ஜாயிண்ட்டு இங்கிட்டும் இந்த ஜாயிண்ட் இங்கிட்ட வந்து இதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ வச்சு அட்டாச் பண்ணி இந்த பம்பரில் இங்கே மாட்டுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இதோட ஜாயின் பண்ணுற ஜாயினை பார்த்தீங்கன்னா அலுமினியம் இந்த இதோட பாருங்களேன் குவாலிட்டியை எந்த அளவுக்கு ஒரு இது லோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு சொன்ன தம்பி இந்த மாதிரி ரெடி பண்ணணும்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு ராடு மாதிரி வாங்கி தர வேண்டும் அப்படி இப்படின்னு சொன்னார். சரி, நான் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு என்ன ப்ரைஸ் தான் பைசா கொடுத்துட்டேன் அப்படின்னும். சரிப்பா ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன மெட்டல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி ஒரு ராடு மாதிரி வச்சு அதில் ஒரு கிளாம் வச்சு அதில் ஒரு ஹோல் வச்சு எல்லாம் வச்சு எனக்கு ரெடி பண்ணி இதே சேம் டு சேம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. என்னென்னு அவங்களை காமிக்கிற வீடியோவில். இதோட வெயிட்னஸ் இது ரெண்டோட வெயிட்டை வச்சு பார்க்கலையே நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு வெரி புவராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட ஸ்ட்ராங்னஸை பாருங்களேன். இது அடித்தாலே தெரிச்சிட்டு போகுது. இது வந்து அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. சேம் அதை கொஞ்சம் லுக் வைஸ் பார்க்க உங்களுக்கு அருவருப்பாக சொடியாக இருக்குந்தாலும், ஆனால் அதோட ஸ்ட்ராங்னஸ் ரொம்ப வெரி குவாலிட்டியாச்சா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஜாயிண்ட் அது சேம் டு சேம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இதோட பின்னால் வர ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்டில் அவங்க வைக்கவே இல்லை. அப்படியே வெல்டிங் வச்சுட்டு அந்த இடத்துல ஹோல் மாதிரி பஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு இந்த மிஷினை வச்சு 4 இடத்துல. இந்த எங்கே வரும்னு சொல்லி நான் ஃபிட் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் பாருங்களேன், இதோட வெயிட்டு நீங்கள் இப்படி வீடியோவில் சொல்கிறது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மெட்டலு, இது வந்து ஈயத்தை வந்து இப்படி பெயிண்டிங் பண்ணி பார்க்க லுக் வைஸ் அப்படியே மேக்கப் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இல்லை. இந்த மாதிரி தேவையான ஜாயின்லாம் போட்ட அவசியமே இல்லை. இதில் வந்து ஆல்ரெடி அவங்க பஞ்ச் பண்ணி கொடுத்ததால நம்ம நேரடியாக எடுத்து அவ்வளோதான் இதெல்லாம் மாட்டியாச்சு. கணக்காச்சு ஃபிட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நட்டு மாட்டுறதுக்கான இடத்த கூட கரெக்டாக ஒரு மார்க்கிங் பண்ணி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாப்புல. இந்த இது ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். எல்என்டி வந்து 4 வரும். அது எங்கே மாட்டுவாங்கன்னு சொன்னால் இதில் வச்சு இப்படி பின்னால் வச்சு இதில் வந்து இப்படி மாட்ட வேண்டியது. பட் ஆனால் இந்த இது நம்மளுக்கு வராதனால அது இதுலேயே நேரடியாக பஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பம்பரை கழட்டுறதுக்கு 2 ஸ்பானர் போதும். ஒன்று 17 இன்ச்சு, இன்னொன்று வந்து 13 இன்ச்சு.
இந்த ரெண்டு வச்சு நம்ம ஈஸியாக, ஏன்னா இந்த சேசஸில் வர்றது ரெண்டு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி கலட்டிடலாம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா இந்த புல்லட் ஷோரூம்லேருந்து கொடுக்குற அந்த டூல் கிட்டில் ஒன்று தான் வரும். நான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஒரு 11 எக்ஸ்ட்ரா வாங்கினேன். அப்புறம் இதில் உள்ள இந்த ஸ்க்ரூ ஆல்ரெடி வந்து மற்றதில் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு தெரியல. இந்த பம்பருக்கு கலட்டுறது இது ரெண்டே போதும். எப்படி கலட்டுறது என்னன்னு சொல்லி உங்கள் வீடியோ இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சேசஸ் வர்ற இந்த இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ காய்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த பம்பரை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்க. உங்களுக்கு லுக் வைஸ் ஓகே தான் சொன்னால் என்னை பொறுத்த லுக் வைஸ் எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இல்லை. ஆனால் இதோட பில்டு குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. ஏன்னா அந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், புதுசாக சொல்ல வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது போட்ட பின்னாடி இந்த அளவுக்கு வைப்ரேட் கூட தட்டிக்கு பார்த்தா கூட அந்தளவுக்கு வைப்ரேட் ஆகல. அது ஃபஸ்ட்டு இருந்தப்போ எனக்கு லைட்டாக அப்படி தட்டினா கூட எனக்கு சவுண்டு கேட்கும். இதில் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டு செகண்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இந்த நட்டை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணிடுங்க. அது சரியாக உட்காரணும்னு சொன்னால் உங்களுக்கு. ஏன்னா இந்த இன்ஜினோட வண்டியோட சேஸோட இதுவும் இந்த மர்க்காடு ப்ளஸ் இந்த பம்பர் மூணோட ஜாயிண்ட் மெயின், அதாவது வண்டியோட மெயின் ஆக்சஸ்னே சொல்லலாம். அதை மவுண்ட் டிஸ்மவுண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் ஷாப்பில் போய் தனியாக ஒரு ஆளை ரெஃபர் பண்ண அவசியமே கிடையாது. அவங்கள்ட்ட எனக்கு கொடுத்த டூலு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 டூல் வாங்க வேண்டியது வரும். ஆல்ரெடி கிட்டத்தட்ட அரௌண்ட் 40 ரூபா 50 ரூபா அவ்வளோதான் வரும். அதை வச்சு நீங்களே அழகாக நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை 5 முறை மவுண்ட் பண்ணி பழகிட்டேன். அது ரொம்ப பெரிய சிம்பிள் தான், சின்ன விஷயம். இந்த 2 நட்டை கலட்டினாலே வேலை முடிஞ்சது. எனவே காய்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே வில் பி மீட்.